கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா. அனைவருக்கும் வணக்கம். எம்மி சிறப்பு பள்ளி மற்றும் கமலம் மறுவாழ்வு மையத்தின் யூடியூப் சேனலுக்கு உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வரப்போற விளாக்ல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, எங்களுடைய சிறப்பு குழந்தைகளுக்கு ஒவ்வொரு வருஷமும் அந்த இயர் எண்ட்ல நாங்க நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக விபிஎஸ்ன்னு ஒன்று நாங்க இயர்லி ஒரு 2 days நாங்க அரேஞ்ச் பண்ணுவோம். அதுல பிள்ளைங்களுக்கு நல்லா உற்சாகப்படுத்தும்படியான பாட்டு, வசனம், நிறைய கதைகள், ஸ்கிட், இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி கொடுப்போம். அது இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஒய்எஃப்சில இருந்து அழகா எங்க பிள்ளைங்களை 2 நாள் நல்லா என்கரேஜ் பண்ணி அந்த பிள்ளைங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் கற்றுக் கொடுத்தாங்க. எங்களுடைய பிள்ளைங்களும் நிறைய விஷயத்துல நல்லா என்ஜாய் பண்ணி நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டாங்க. கண்டிப்பா அவங்களுடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமா இருக்கும்னு நாங்க நம்புறோம். எங்களுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து நீங்களும் இந்த விளாக்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இது ஒரு பாட்டு, ஒரு கதையா சரியா? கதை பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்குமா பிடிக்காதா? இங்க என்ன நடந்துச்சுன்னா, தானியேல்னு உள்ளபடியே இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, டெய்லி காலையில மத்தியானம் சாயங்காலம் அப்படி ப்ரேயர் பண்ணுவோம். டெய்லி காலையில மத்தியானம் சாயங்காலம் ப்ரேயர் பண்ணுவாங்க. நீ ப்ரேயர் பண்ணியா பண்ணுவியா? பண்ண மாட்டியா? காலையில பண்ணுவதானே, மத்தியானம் பண்ணுவதானே, சாயங்காலம் பண்ணுவதானே? இப்பவும் பண்ணுங்க, எப்பவும் பண்ணுங்க. அவ ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த நாட்டுல ப்ரேயர் பண்ணக்கூடாது, அந்த நாட்டுல ப்ரேயர் பண்ணக்கூடாது, ப்ரேயர் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த தானியேலை நேரத்துக்கு எங்க போட்டாங்க? சிங்க கபில போட்டாங்க. சிங்கம் எல்லாம் இருக்குல்ல, அவர் நைசா போய் தானியேல் உயிரோட இருக்கிறியா அப்படின்னு கேட்டார். அப்பா சொன்னா, நான் உயிரோட இருக்கேன். சிங்கம்னாலும் ஃப்ரெண்ட் ஆயிட்டார். சிங்கம் என்ன பண்ணவே பண்ணல. அப்படி சிங்கத்திடம் இருந்து தேவன் தானியேலை காப்பாற்றினார். ஓகேவா? சரி பாடலாமா? இதான் அந்த பாட்டுடைய பாடலாம். ரெடி? சிங்கராஜா ஃப்ரெண்டானாரு சிங்கக்கடியில, சிரிச்சு சிரிச்சு பழகினாரு சிங்கக்கடியில, சிறுகதைகள் பேசினோ சிங்கக்கடியில, சிங்கார நடைபோட்டோ சிங்கக்கடியில, ராஜா இப்படி பார்த்தாரு சிங்கக்கடியில, தானியேலை கூப்பிட்டாரு ரொம்ப பயத்துல, சிங்கராஜா மடியில நல்லா தூங்கினேனே, ராஜா சொல் கேட்டது சொல்லி எழுந்தேனே, நீதி செய்த தேவனை சேர்ந்து துதிப்போம். சிங்கராஜா ஃப்ரெண்டானாரு சிங்கக்கடியில, சிங்கக்கடியில, சிறுகதைகள் பேசினோம் சிங்கக்கடியில, சிங்கார போட்டோ சிங்கக்கடியில, ராஜா இப்படி பார்த்தாரு சிங்கக்கடியில, தானியேலை கூப்பிட்டாரு ரொம்ப பயத்துல, சிங்கராஜா மடியில தூங்கினேனே, ராஜா சத்தம் கேட்டது சொல்லி எழுந்தேனே, நீதி செய்த தேவனில் சேர்ந்து துதிப்போம், ஜீவன் தந்த தேவனில் பாடி துதிப்போம், நீதி செய்த தேவனில் சேர்ந்து துதிப்போம்.
ஓகே, நான் கதை சொல்றது நீங்க என்ன பண்ணணும், எனக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? சரி. ஒரு ஊர்ல ஒரு அண்ணா இருந்தாங்க. சரியா? அந்த அண்ணா பேர் என்ன தெரியுமா? ஜேம்ஸ். அந்த அண்ணா பேர் என்னது? ஜேம்ஸ். இங்க யாரா ஜேம்ஸ் அண்ணா ஒரு அண்ணா இருக்காங்களா? இது இருக்காங்க பாரு. இந்த அண்ணா தான் ஜேம்ஸ். ஓகேவா? சரி, ஓகே. கதை காமிக்கலாமா? அந்த அண்ணனுக்கு பேர்ட்னா ரொம்ப பிடிக்குமா. உங்க யாருக்குன்னா அணில் பிடிக்குமா? யாருக்கு அணில் பிடிக்கும்? அணில் வீட்டுக்குள்ள இருக்குமா? அணில் எங்க இருக்கும்? மரத்துல ஏறுமா? அணிலுக்கு என்ன ஃப்ரூட் பிடிக்கும்? ஆப்பிள் பிடிக்குமா? வேற ஆப்பிள் பிடிக்குமா? அணில் என்ன பண்ணும்? மரத்து மரத்துல இருக்கும். வீட்டுக்குள்ள இருக்குமா அணில்? இருக்காது. மரத்து மலை விட்டு தானே இருக்கும். ஒரு நாள் ஜேம்ஸ் அண்ணா என்ன பண்ணாங்களா, எல்லாம் கவனிக்கணும், நான் கொஸ்டின் கேட்பேன், யாரும் பேசக்கூடாது. சரியா? யாரும் பேசக்கூடாது. அந்த அணில் என்ன பண்ணிச்சான்? அழுதுட்டே இருந்துச்சான். ஏன்னா அந்த அணிலோட அம்மா என்ன பண்ணிட்டாங்க, எங்கேயோ விட்டுட்டு போயிட்டாங்க. நமக்கு நம்ம அம்மா எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க, அழுக மாட்டோமா? சிரிச்சுட்டு இருப்போமா? சோகமாயிட்டீங்களா? எப்படி சோகமாவீங்க? எப்படி சிரிச்சுட்டு சோகமாயிட்டீங்களா? ரொம்ப கஷ்டப்படும் தானே. நம்ம அம்மா அப்பா எங்கன்னா நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அழுவும் தானே. அதே மாதிரி இந்த அணில் என்ன பண்ணிச்சான் தெரியுமா? அழுதுட்டே அப்படியே பசியில இருந்துச்சான். அந்த சைடு ஜேம்ஸ் அண்ணா போனாங்களாம். ஜேம்ஸ் அண்ணா போயிட்டு, ஏ அணில அணில கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அணில பார்த்த உடனே என்ன பண்ணாங்க? ஜேம்ஸ் அண்ணா தூக்கிட்டு தூக்கிட்டு அதுக்கு அவங்க கையில இருந்து ஒரு ஆப்பிள் என்ன பண்ணாங்க, எடுத்து ஓடி போல. அந்த அணிலுக்கு அந்த ஆப்பிள் கொடுத்த உடனே அந்த அணில் என்ன பண்ணுச்சு? சாப்பிட்டுச்சு. நம்ம யாருன்னா கொடுத்தா சாப்பிடுவோமா சாப்பிட மாட்டோமா? நம்மளுக்கு பசிக்கு சாப்பாடு கிடைச்சா போதும் தானே நம்ம நினைப்போம். நினைப்போமா நினைக்க மாட்டோமா? அதே மாதிரி அந்த அணில் என்ன பண்ணிச்சான்? நல்லா சாப்பிட்டுச்சான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஜேம்ஸ் அண்ணனுக்கு பின்னாடி யாரும் பேசக்கூடாது. நீங்க என்ன இருக்கு, அந்த அணில் அவங்க விட்டுட்டு போகும் மனசே இல்லையா. என்ன பண்ணாரு தெரியுமா? ஒரு குட்டி கூடு மாதிரி கட்டி அந்த அணில் என்ன பண்ணாரு? கூடையே கூட்டிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அதுக்கு சாப்பாடு, தங்க வீடு, எல்லாமே ட்ரெஸ் எல்லாமே என்ன பண்ணாரு அந்த ஜேம்ஸ் அண்ணா எடுத்து கொடுத்தாரு. நம்ம வீட்டுல பெட்டு வளர்க்குறோமா வளர்க்கலையா? டாக்கு பூனெல்லாம் யார் யார் வீட்டுல இருக்கு? உங்க வீட்டுல இல்லையா? உங்க வீட்டுல இருக்கா? அப்ப சாப்பாடு கொடுப்போம் தானே. அதே போல அந்த ஜேம்ஸ் அண்ணா என்ன பண்ணாங்களா? ஓகே. அந்த அண்ணன் சரி கேட்கும். அந்த அண்ணன் என்ன பண்ணாங்களாம்? அந்த அணிலுக்கு பசிக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப என்ன பண்ணாங்க, அவங்க விட்டுட்டு போகாம ரொம்ப இறக்கப்பட்டு என்ன பண்ணாங்க, வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்களாம். சரியா? நம்மளும் என்ன பண்ணணும், நம்ம யாருன்னா ஹெல்ப் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? ஹெல்ப் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? பண்ணுவீங்களா? அம்மா அப்பாவுக்கு சொல்றதுல நீங்க கேட்பீங்களா? அம்மா எதுல ஹெல்ப் பண்ணி தர சொன்னா நீங்க பண்ணுவீங்களா? சரி, நீங்க என்ன பண்ணணும்? உங்க டீச்சர்ஸ் ஹெல்ப் பண்ணணும், உங்க அம்மா அப்பா ஹெல்ப் பண்ணணும். ஓகேவா? ஹெல்ப் பண்ணுவீங்களா? இனிமேட்டு குட் பாய் குட் கேர்ளா இருப்பீங்களா? ஓகே.
வந்துட்டீங்க. சரி சரி. ஜீசஸ் வராரா? ஜீசஸ்க்கு பக்கத்து சீட். சரி சரி. தள்ளி போமா. ஜீசஸ் எவ்வளவு சொல்ல வராரு சொல்றாங்க. நம்ம பக்கத்து சீட்ல போட்டு. இங்க ஒரே சவுண்டா இருக்கு. ஒரே பிரச்சனை இருக்காங்க. பேட்ட தோணுமே. சீ போங்க. போவே. நான் ஜீசஸை பார்க்கறேன். ஓட்டு போடுறீங்களா? விடுமா. பிரச்சனை எல்லாம் தீந்துரும். சரியா? என்ன மட்டும் ஜெயிக்க வைங்க. நீங்க பார்த்து போயிடும். ஏமா ஜீசஸ் வராருன்றத என்ன சும்மா கத்திட்டே இருக்கீங்க? முக்கியமான ஆளை மீட் பண்ண பாருங்க. சரியா? பாட்ட முப்பாட்டு எல்லாம் பார்த்தவங்க ஜீசஸ் 2 வருஷத்துக்கு முன்னாடியே பார்க்கணும். சரியா? அங்க போய் உட்காருவோம். ஜீசஸ் காசு பணம் மனம் நான் வருவேன். நான் என் வாழ்க்கையில் 20 வருஷம் அரசியல்வாதி எவ்வளவு நல்லது செஞ்சுக்கிறேன். நல்லது செஞ்சிருக்கேன். ஜீசஸ் எல்லாம் இப்ப முப்பாட்டெல்லாம் அப்பவே பார்த்து வச்சுக்கேன். வலி விட்டீங்கன்னா ஏதோ சொல்றா என்ன மக்களே, நீங்க மக்கள் சொல்ல மாட்டீங்களா? ஒழுக்கமா வாழலாம். ஒழுக்கமா வாழ்ந்தாலும் பாட்டு முட்டெல்லாம் பார்க்கணும். யாரு பார்த்தாலும் நீங்க டிசிப்ளினா கடவுளுக்கு பயந்து வாழணும்னா கண்டிப்பா ஜீசஸை பார்க்கணும். ஐயா, தாவீதின் குமாரனே, எங்கய்யா இருக்கீங்க? என்ன தெரியாதையா? காப்பாத்துங்கய்யா. அவர் மலைக்கு வாருங்கள். என்ன காது? காப்பாற்ற மாட்டேன்.
அவர் என்ன பண்ணாரு? ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது கொடுக்கிறாரு. அதே போல உனக்கு என்ன வேணும்னாலும் நீ ஏன் கேட்கணும்? ஏசப்பாட்ட கேட்க. சரியா? நீ உண்மையா பிரேயர் பண்ணல கடவுள் ரொம்ப பிடிக்கும். சரியா? ஏசப்பா எனக்கு வேணும்னு கேட்டா கடவுள் கண்டிப்பா உனக்கு வந்து கொடுப்பாரு. இவனுக்கு சுகம் கொடுத்த தேவை போலாமா?
ஓகே சூப்பர் தேங்க்யூ தேங்க்யூ.